விடுறோம். அடங்க மாட்டேல நீ. இங்கேனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப நீ விட போறியா இல்லையா? ஒருத்தி நாயே, இவன் எப்ப வருது? இதெல்லாம் சரிப்பட்டே வராது. உன்ன விடுறோம். விட முடியாது. என்னடி பண்ணுவ? உன்ன வரோம். உன்ன ஐயோ தென்றல், இங்க இருந்து ஓடிடுங்க. என்னால நீங்களும் மாட்டிக்கிறாதீங்க ப்ளீஸ். இங்க இருந்து எப்படியா தப்பிச்சு ஓடுங்க. இந்த மெட்டல்லாம் பயப்படவ நான் கிடையாது. சந்தியா ஏந்திரிங்க. வா 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 வா. என்னடி இவ்வளவு பண்ணியும் உன் கொழுப்பு அடங்கல? உன் கொழுப்ப சின்ன கடக்கலாம் தான் முடிவு பண்ணி வந்திருக்கேன். சொன்னாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. அது என்னமோ கரெக்டு தாண்டி. ஒருத்தி தான் இன்னைக்கு என்னோட வந்து நினைச்சேன். 2 பேரும் மாட்டிருக்கீங்க. கட்டை என்னமோ அடிக்க தூக்கணும் தான், ஆனா அடிக்க மனசு வர மாட்டேங்குது. என்ன சந்தியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் எந்திரிங்க. கமான் சந்தியா, ரன். சீக்கிரம் வாங்க சந்தியா. சரிங்க. ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இவங்கிட்ட எப்படி மாட்டினீங்க? ஓடுங்கடி ஓடுங்க. எங்க போனாலும் இந்த இடத்துல இருந்து எப்படி வெளில போனோம்னு உங்களுக்கு வழி தெரியவே தெரியாது. எத்தனை நடு சுத்தினாலும் மறுபடியும் இங்க தான் வரணும். நீங்க தேவினோ, உனக்கு எங்கேயோ பெரிய சைஸ்ல மச்சிருக்கடா. அதான் ஒரே கல்ல 2 மங்கவும் மாட்டிருக்கு. இன்னைக்கு டேஸ்ட் பக்கம் விடுறதாவே இல்லை. இது வரேண்டி. எந்த பக்கம் வந்தேனே தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஐயோ, என்ன காப்பாத்த வந்து நீங்க மாட்டிக்கிட்டீங்க போல. இப்ப என்ன பண்றது? எவ்வளவு நேரம் என்கிட்ட மாட்டிட்டு இருக்கீங்க? காலையில இருந்தா? ஆமா தென்றல், வீட்டுல அத்தனை பேர் இருக்காங்க. சின்ன புடிக்கிட்டு இருந்தாங்க. காலையில உங்களை தேடாம எல்லாம் அது கோயிலுக்கு. சின்ன கோயிலுக்கு வாங்க, அந்த பக்கமா போய் பார்க்கலாம். டேய் புருக்கி, முடிய விடுறோம். தென்றல் டேய், நீ ஆம்பளை தானே? உனக்கு தெரியாதா? ஓ ஹிஸ்டரியில அதுக்கு பேர் தான் ஆம்பளைத்தனமா? 2 பொண்ணுங்க தானே கட்டி போட்டு நின்றுட்டு இருக்க. ஏன் அவ்வளவு பயமா எங்க மேல உனக்கு? தைரியமான ஆம்பளை தானே நீ? அப்போ கட்ட ஒத்து விடுறா. எதுக்கு ஓடுறதுக்கா? இவெல்லாம் மனுஷனே கிடையாது, மிருகம். உன்னை உள்ளத்துக்கு வச்சு கூட உனக்கு புத்தி வரல. எது நான் பண்ணது தப்பே இல்லைன்னு என்ன வெளியிலே விட்டுட்டாங்க. பொறுக்கி, உன்னை வெளில விடலடா. எங்க அத்தை தான் உன்னை வெளில எடுத்துக்காங்க. அதாவது அங்க கொடுக்க போறது பனிஷ்மெண்ட் இல்ல, இப்போ இங்க ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்கல்ல, அதுதான் உனக்கு. அதுக்காக தான் எங்க அத்தை உன்னை பெயில்ல எடுத்துக்காங்க. ஓ, பிளானிங் இன்ட்ரெஸ்டிங். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வருவானுங்களா? வெயிட் பண்ண. உன்னை அன்னைக்கே முடிச்சிருக்கணும். மிஸ் ஆயிட்டேன், ஆனா இன்னைக்கு கண்டிப்பா மிஸ் ஆகவே மாட்டேன். அதான் அன்னைக்கு நான் முடிச்சிட்டேனே. சீ பொறுக்கி, உன்னை மொழியாலாம் சொன்னா உயிரோட விட்டது தப்புடா. இதெல்லாம் தெரிஞ்சுதான் அன்னைக்கு உன்னை முடிக்க சொன்னேன். ஆனா உன்னை பாவம் பார்த்து வெளில விட்டானுங்கல்ல, அதான். இவ்வளவு பண்ணியும் உன் கொழுப்பு உனக்கு குறையில. டேய், உனக்கே எவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? அன்னைக்கு மிஸ் ஆயிட்டேன், இன்னைக்கு மிஸ்ஸே ஆக மாட்டேன். நீங்க ஸ்கெட்ச் போட்டுக்க, நான் போட்டுக்கேன் உனக்கு ஸ்கெட்ச். ஓ ரியலி? பேசு. இன்னும் 10 நிமிஷமா 20 நிமிஷமோ தான். அதுக்கப்புறமா மொத்தமா முடிச்சிடுறேன். முடிக்கிறது நானா நீயா? பார்க்கலாமா? உனக்கு சாங் மணி அடிச்சாச்சு. வரானுங்க உன் பாட்டானுங்க உன் எலும்பு என்றதுக்கு. வராங்கன்றீங்க, வரவே இல்ல. வருவானுங்கடா. நானும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானும் பாக்குறேன்டி எந்த ஆம்பளை மேல கை வைக்கிறான்னு. யார் ஆம்பளை? நான் கேட்டேன். என்னடா பேசிட்டு இருக்க? எங்க வீட்டு உப்பு தின்ட்டு எங்களுக்கு துரோகம் பண்றியா? நான் சும்மாவே பழந்து கேட்டவேன். எங்க அம்மா பெர்மிஷன் வேற கொடுத்துருக்காங்க உன்னை முடிச்சு விட சொல்லி. சின்ன உன்ன சொன்னா கேளுங்கடா.
கேட்கணுமா? கேக்குதுடா, எங்க காதுல கேக்குது. நீ எங்க வீட்டு பொண்ணுங்கள என்ன பண்ணுன்றது என் காதுல கேக்குதுடா. பொண்ணு அன்னைக்கே முடிச்சிருக்கணும். பாவம் பார்த்து விட்டேன் பாத்தியா? அதான் இன்னைக்கு ஏன் பொண்ணாட்டியே தூக்குற அளவுக்கு வந்திருக்க. அத்தான் என்ன பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காமட்ட? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இவன் நாட்டில் இருக்கிறத வேஸ்ட்டு, இவனை முடிச்சு விடுன்னு. கேட்டியா? பாத்தியா எங்க வந்து நிக்குதுன்னு? இவனுக்கு இப்ப கொடுக்க போறதுல வேற எவனும் எந்த பொண்ணையும் தப்பான பார்வை கூட பார்க்க கூடாது. சிவனை அம்மா தென்றல். அம்மா ஜிவி, என்னடா சொன்ன? அம்மாவா? அம்மான்னு தானே சொன்னேன். உனக்கு வலிக்கும் போது கூட ஒரு பொண்ணை தான்டா கூப்பிடுற. அம்மா அம்மான்னு தானே கூப்பிட்டேன். அவங்களும் ஒரு பொண்ணு தான். தெரியுமா உனக்கு? தப்பு பண்ணிட்டேன்னு தெரிஞ்சும் உனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல, அப்படியே திருந்தனியாடா? நீ எல்லாம் இந்த பூமியிலே இருக்கக்கூடாதுடா. நீ இந்த பூமிக்கு ஒரு சாபக்கேடு. உன்னை பெத்த ஒரு பொண்ணு தான், உன் கூட பிறந்தக்க ஒரு பொண்ணு தான். அவங்கள மட்டும் மதிக்கிறீல, அப்புறம் மற்ற பொண்ணுங்களாம் என்னடா உனக்கு? எங்கெல்லாம் பக்கமும் உனக்கு எப்படி தெரியுது? ஏன் அழுகிறேன்னு பார்க்குறியா? இப்போ நான் ஏன் அழுகிறேன்னு பார்க்குறியாடா? ஏன்னா நான் ஒரு டாக்டர், ஒரு உயிரை காப்பாற்றுற இடத்துல இருக்கேன். என்ன இந்த மாதிரி ஒரு உயிரை எடுக்கிற இப்படி என்ன பண்ண வச்சுட்டியடா? அதை நினச்சி தாண்டா அழுதுட்டு இருக்கேன். இப்படி என்ன பண்ண வச்சுட்டேன்னு தாண்டா அழுதேன். உன்னை குத்துனதுக்காகலாம் இல்லை, உன்னை குத்துன நினச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நீ இந்த தென்றலை பற்றி தப்பாக இட போட்டிருக்க. நீ என்னை பற்றி என்னடா நினச்ச? நீ இப்படி என்ன பண்ணுனே உடனே கண்ணை கசிக்கிட்டு உன்கிட்ட வந்து எனக்கு வாழ்க்கை கொடுன்னு அழுவேன்னு நினச்சியா? நம்மள ஒருத்த கெடுத்துட்டான், அதனால வெள்ள தளவு காட்ட முடியாதுன்னு வீட்டுக்குள்ளேயே முடங்கி உட்காந்துருப்பேன்னு நினச்சியா? என்னடா? இப்போ புரிஞ்சிருக்குமே நான் யாருன்னு. நான் தெஞ்சல்டா. அத்தை உன்னை வெளில கொண்டு வந்தப்போ எனக்காகவே உன்னை வெளில கொண்டு வந்திருக்காங்கன்னு நீ என்ன ஸ்கெட்ச் போட்ட? நான் தான் உனக்கு ஸ்கெட்ச் போட்டேன். பொண்ணுக்கு எப்படியா தூக்கணும்னு நினச்சேன். இப்போ கொடுத்துருக்கேன் பார்த்தியா? இதுதான் பனிஷ்மெண்ட். ஜெயிலுக்கு போகிறதுலாம் வேஸ்ட்டு. அப்போவே தொட்டப்பே உன்னை முடிச்சிருக்கணும், தப்பிச்சிட்டேன். இப்போ தான் என் மனசு நிம்மதியாக இருக்குது. இந்த ஜெயிலுக்கு போகிறது, 1 வருஷம் 2 வருஷம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறது, அதெல்லாம் வேஸ்ட்டு. பொண்ணை மரியாதைகளா இதோ வந்து மறுபடியும் பண்ணியே. என்ன பொறுத்தளவு இது தாண்டா தண்டனை. இப்படி தான் பண்ணணும். இப்போ தான் என் மனசுக்கு நிறைவாக இருக்கு. நான் சந்தோஷமாக இருக்கேன். தென்றல். ஐயோ அத்தா, நீங்கள் வேற இங்கே சிம்பத்திக்கெலாம் வேலையே இல்லை. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தான். நீங்களோ இல்லை தோ அச்சு அத்தானோ சிவனை தான் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் கண்டிப்பாக ஃபீல் தான் பண்ணியிருப்பேன். சீன் கையால் சிவனை முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் இப்போயும் நடந்திருக்கு. நான் ஜெகாவோட பொண்ணு, வசுந்தராவோட தம்பி பொண்ணு. ஒரு தடவை தோத்து போயிட்டேன், திரும்ப இருந்துச்சு அடிக்க வேணாமா? அதான் எப்படி இருந்தது அடி? என்னடா சொல்ற? ஆமாடா, ஜெகா மாமா பொண்ணு. மண்ணோடு மண்ணாய் நீ வீழ்ந்து கிடக்காய். நான் விண்ணை தொடும் உயரத்திற்கு எழுந்து விட்டேன். பெண்ணை அழிப்பதாக எண்ணிய உனக்கு இன்று பெண்ணே உன் அழிவானவள் என்பது புரிந்ததா? தண்டனை என்பது நான் கொடுத்தது மட்டுமல்ல, என் தார்மீக கோபம் உனக்கு கொடுத்த தீர்ப்பு. இனி உன் நினைவுகள் என்னை அசைக்க முடியாது. நான் அக்னி சிறகுகளோடு பறக்க தொடங்கிவிட்டேன். அடங்கி போகும் காலம் முடிந்து விட்டது. இனி அநீதிக்கு இந்த மண்ணில் இடமில்லை. வென்று விட்டாள் இந்த வீரமங்கை. உனக்கு மிஞ்சியது இந்த சாம்பல் மட்டுமே. நான் டாக்டர் தான் படித்தேன், ஆனால் பொண்ணை முடிக்கணுன்றதான் என் குறிக்கோளாகவே இருந்தது. இப்போதான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னைக்கு இந்த நிலைமை கலாக்கிட்டலடா தென்றல். அத்தா, நான் உங்களை பார்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தேன். நான் சாக வரலாம், உங்களை நான் ஃபேஸ் பண்ணவே கூடாது, அந்த தகுதியை நான் இழந்துட்டேன்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கண்டிப்பாக. ஸோ ஐ கேன் ஃபேஸ் யூ. தென்றல். ஓ, உங்களுக்கு தெரியாதுல்ல நான் ஏன் உங்களை அத்தான் கூப்பிட்றேன்னு? உங்களுக்கு தெரியாதுல்ல, அதுதானே உங்களுக்கு என் மேலே சந்தேகமாக இருந்தது. தென்றல். ஆமாம், என்னை பார்த்தா கோவமாக இருப்பீங்க. ஏன் என்னாச்சு? திடீர்னு சேட் ஆகிட்டீங்க. ஓ, நான் யாருன்னு தெரிஞ்சிச்சா? இப்போ புரியுதா ஏன் உங்களை அத்தான் கூப்பிட்றேன்னு? ஜிவி, விடு. இந்த பொறுக்கி ராஸ்கல் மட்டும் என் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாமல் இருந்திருந்தானா கண்டிப்பாக என்னால் உங்களை யாருக்காகவும் விட்டு கொடுத்துக்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு நான்
உன் நேரம் தெரியுமா? ஆனால் எனக்கு நீங்கள் அப்படி இல்லை. நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஞாபகம் தெரிஞ்சதுலேருந்து, அதாவது எனக்கு ஞாபகம் தெரிஞ்சதுலேருந்து உங்களை என் மனசில் சுமந்துட்டுருக்கேன். நீங்களே உங்களை அவ்வளோ ரசிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் நான் நான் உங்களை விட அதிகமாக ரசிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் லக்கி தான் தான். என்னதான் இருந்தாலும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கல்ல. ஸோ யுவர் லக்கி. கண்டிப்பாக நான் குறுக்க வராத மாதிரியே நடந்துருச்சுல, நீங்கள் லக்கி தான். எனக்கு எப்போ அப்படி நடந்ததோ அப்போவே நான் உங்களை நினைக்கிற தகுதியை இழந்துட்டேன். உங்களை மறக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஆனால் எனக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் முக்கியம். என் அச்சோதா எப்போவுமே ஸ்மைலிங் ஃபேஸோடு தான் இருக்கணும். அவங்க ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்கணும்னா என்ன கொடுக்கணும்? கையில் தானே. அதான் அத்தைகிட்ட போய் நானே கையில் நீங்கள் விரும்புறீங்கன்ற விஷயத்த நான் தான் அத்தைக்கிட்ட சொன்னேன். என்ன தான் என்னோட கிஃப்ட் எப்படி இருக்கு? லவ் கிஃப்ட் உங்களோட கையால் எப்படி இருக்கு? ஹலோ, என்ன எப்பயும் சைலண்ட் மூட் தானா? நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்கல்ல இப்படி ஒரு பொண்ணு நம்மளை நினச்சிட்டு இருப்பான்னு. ஒரு நாள், ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் அப்படி கூட டவுட்டாக கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்கல்ல. இதை கூட ஏன் இப்போ சொன்னேன்னா, மறுபடியும் கண்டிப்பாக இதை சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் அமையுமா என்னன்னு தெரில. அதனால தான் நான் சொன்னேன். உங்களை ஏன் பிடிச்சது, எதுக்காக பிடிச்சது அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை மட்டும்தான் பிடிக்கும். அதை மறப்பேனா கேட்டால் சத்தியமாக முடியாது. ஸோ எப்போவுமே அச்சும் இங்கே இருப்பாங்க. ஓகே, ஹாப்பி மேரிட் லைஃப். அதுக்கான என்ன லெவல் நினச்சாதீங்க. ஏன்னா நான் வசுந்தராவோட தம்பி பொண்ணு. எல்லாரும் வசுந்தரா 2.0 தான் என்ன சொல்லுவாங்க. ஸோ உங்கள் மம்மி அளவுக்கு எனக்குள்ள வேற ஒரு பொண்ணு இருக்கா. கையில் உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தா. ஆனால் நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிருக்கிறதெல்லாம் பார்க்குற அளவுக்குலாம் இங்கே கிடையாது. ஸோ இப்போ நடந்திருக்க விஷயத்துக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தண்டனை கிடைக்கும். அதுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த ஊர்லேயே நான் இருக்க மாட்டேன். நான் வெளிநாட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஹாப்பி மேரிட் லைஃப். ஜிவி தென்றல், இன்றி வா போலாம். என்ன கையில் பார்க்க போல? ஆ ஆ கையில் இருக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவன் என்ன? சந்தியா, ஜிவி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா. பயந்துட்டியா? பயமா? ஏன் ஜிவி இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாடி. கொஞ்சம் நேரத்துக்குள்ள எனக்கு கொண்டுட்டேன். நானும் தான் ஜிவி. செத்துலாம் போல இருந்துச்சு. சாரிடா. நம்மளாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அங்கே பாருங்க. டேய் அச்சோ, ஆ போலாம்டா. ஓகே தான், போத் ஆஃப் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். ஏய், எங்கே போகிற? வா, மாமலாம் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. வா போகலாம். என்ன தான் உங்கள் பிரதர் கட்சி மாறிட்டு போல? எது? டேய், அவ ஏதோ சும்மா உங்கள்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கடா. அப்புறம் மிஸ்டர் பிளாக் பியூட்டி, கல்யாணம் ஆக போதே இனிமேனாலும் வாயை தொடர்ந்து பேசுங்க. என்ன இருந்தாலும் உங்கள் மாமா பொண்ணுக்கு ரொம்ப தாங்க தைரியம். இவ்வளோ பெரிய வேலையை பண்ணிட்டு எவ்வளோ கூட நிற்கிறா. ஐயோ, என்ன இதுக்கும் சைலண்ட் தானா? எப்படி அதெல்லாம் எனக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா? ஹலோ, உங்கள் கையிலுக்கு உங்களை எந்த அளவுக்கு தெரியுதோ என்னமோ தெரியல. ஆனால் எனக்கு உங்களை A to Z எல்லாமே தெரியும். என்ன ஜீவியத்தா, சந்தியா உங்களுக்கு கிடைச்சாச்சு, ஹாப்பி தானே? என்ன சிரிக்காமல் அமைதியாகவே இருக்கீங்க? கமன் ஸ்மைல். ஹலோ மிஸ்டர் பிளாக் பியூட்டி, என்னாச்சு? இல்லை, எனக்கு என்னமோ கட்சி மாறி வரணும்னு நினைக்கிறேன். அங்கே கையில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சாருக்கு போக மனசே வரலையே. போன போகலாம். ஓகே, கேரியான், நான் அப்புறமா பார்க்குறேன். பாய் பாய் சந்தியா, பி போல்ட். யா ஷூர். பத்ரம், நம்ம 2 பேத்துக்கு இருந்த ஒரே எதிரி க்ளோஸ். அப்புறம் இதுக்கு நான் எப்போவுமே பத்திரமா தான் இருப்பேன். நீங்கள் பத்திரமா இருங்க. பாய். பாய். பாரு, ரெஸ்பான்ஸ்லாம் இருக்கு. எனக்கு என்னமோ சரியா படலை. உனக்கு எல்லாமே விளையாட்டா இருக்கா? ஐயோ, பேசலாம் கூட உங்களுக்கு தெரியுமா? எப்படி இவ்வளோ கேஷுவலாக இருக்க? அதான் தென்றல், இந்த அட்மினை என்னை பாதியோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்டோரியில் ஒரு கலக்கு கலக்கியிருப்பேன். தென்றல், நோ ப்ராப்ளம் தான். நான் வீட்டுக்கு போகிறேன். நீங்கள் அப்பா இருந்தாங்கன்னா அங்கே போய் பாருங்கள். பாய் தான். பாய். என்னடா நடக்குதுங்க? முதல் இங்கேருந்து கிளம்பலாம்டா. ஏற்கனவே பயந்து போயிருக்கா. ஏய், அது ஓகே? ஐம் ஓகே. ரொம்ப கஷ்டப்படுத்தானா? பயந்துட்டே என்ன? சந்தியா, சாரி. இல்லைடா, நீங்களாம் இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? கையில் எப்படி இருக்கா? தெரியல, இனிமே தான் போய் பார்க்கணும். ஏதோ ஆப்ரேட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. நானும் கார்த்திக் தான் கிளம்பி வந்தோம். அப்புறம் நானும் ஜீவியும் கிளம்பி வந்துட்டோம். கார்த்திக் ஹாஸ்பிட்டல் போக சொல்லிட்டேன். சரி வாங்க, நமக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீயும் போய் கையில் பார்க்கணும்ல, வா போகலாம்.
கையில் முக்கியமாக உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. வா போலாம். உனக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கு, என்கிட்ட சொல்லல அப்படிதானே? உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாடா. ஸோ அது அப்புறமா பேசலாம். வா இப்போ கிளம்பு. எல்லாரும் சேர்ந்து நான் முட்டலாக்குறீங்க என்ன? கண்டிப்பா இந்த கார்த்திக் ரஸ்கருக்கும் தெரியும். ஏன்னா எனக்கு தான் இவன் கால் பண்ணான். வேகமா போனை பிடிங்கி இவன் தான் பேசிட்டு இருந்தான். ஸோ கார்த்திக்கும் இந்த விஷயம் தெரியும் அப்படிதானே? அது அது வந்து உங்களெல்லாம் அப்புறம் வச்சுக்கிறேன். டேய் போலாமா? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. காய்ச்சலாக இருக்கு. இந்த நர்ஸு பிள்ளை பாட்டுக்கு வச்சுட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. அது வேற பீப்பின்னு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. காய்ச்சல் இருக்கா? அதெல்லாம் இல்லைம்மா. அப்படியே உமன் இருக்கேன். சந்தியா இப்போ தான் ஜிவியும் அச்சு கால் பண்ணாங்க. சந்தியா சேஃபாக இருக்கலாம், இங்கே தான் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்களாம். அப்படியா? இந்த இதை குடி. கயல் அச்சு வாங்க மாப்பிள்ள. எப்படி இருக்க? கயல்மா இந்த இதை குடி. அம்மா வெளில இருக்கேன். ஐ லவ் யூ அச்சு. ஐ லவ் யூ டூ கயல். நோ ஐ அம் ஆல் ரைட். என்னடி ஆச்சு? கொஞ்சம் நேரத்துக்குள்ள என்ன பண்ணிட்டு தெரியுமா? சந்தியா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? அவளுக்கு அவனால் ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றாங்கடா. ஆமா அவங்ககிட்ட தான் பட்டாங்க. உனக்கு எப்படி தெரியும்? நானும் சந்தியா ஒன்றா தான் கோயிலுக்கு போனோம். நாங்கள் ரெண்டு பேர் நடந்து வந்துட்டு இருக்கோம் தான் எனக்கு கீழே தள்ளி விட்டுட்டு சந்தியா தூக்கிட்டு போனான். அப்படியே பண்ணா? ஆமாம். தலை ரொம்ப வலிக்குதாடா? வலியா? அப்படின்னா என்ன? சும்மா எறும்பு கிடைச்ச மாதிரி தான் இருக்கு. ஏய் மொத்தமா சேர்த்து என்ன பழி வாங்கிட்டல நீ? அப்படி என்ன பண்ண? நான் சொல்றத விட வெளில இருக்கவங்க சொல்லுவாங்க. முக்கியமா எங்க அம்மா வந்து சொல்லுவாங்க. ரொம்ப அழுதிங்களா? இல்லையே, நான் ஏன் அழ போறேன்? ம் ஓகே பேபி. ம் தலை ரொம்ப வலியா இருக்காடா. பரவாயில்ல அச்சோ. வலிச்சாலும் கண்டிப்பா என்கிட்ட சொல்ல மாட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும். இல்லை அச்சோ, கொஞ்சம் பரவாயில்ல. ஐ லவ் யூ. ம் என்ன? இல்லை எப்பயும் அமைதியாக இருப்பீங்க. நான் கீழே விழுந்ததில் உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சோன்னு நினச்சேன். எனக்கு கொஞ்சம் அதிகமாக பேசுறீங்களே அதான். எது? என்ன பார்த்தா உனக்கு அவளுக்கு எப்படி தெரியுது? அவளா? அவன் நான் சொன்னேன். அவன் அவன் அவனுக்கு போய் சொல்லதான் தெரியாதுல்ல. அப்புறம் என்ன தத்தப்பு தானே? சொல்லுங்க யாரு? இங்க பாரு செல்லக்குட்டி, உனக்கு உடம்பு சரியில்லை. தலையில வேற 2 ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. இப்ப நீ முத எழுந்து நிக்க கூடாது. இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க. வா வந்து படுத்துக்கோ. அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன். யார் அவ? ஐயோ நீ என்ன இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நல்லா ஜாலியாக தான் இருக்கேன், டென்ஷனாக இல்லை. யார் அவ? அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. அப்ப என்னடி? மூஞ்சிலே எழுதி விட்டிருக்கு. மரியாதை சொல்லுங்க யார் அவ? உடம்பு சரியில்லைன்னு ஒருத்த உயிரை கொடுத்து கதறி கதறி 2 எபிசோட் அழுதுருக்கேன். நீ என்னன்னா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க. நீங்கள் தான் நான் கேள்வி கேட்கக்கூடாதா? யார் அவ? கையா? யார் அவ? அது அது வந்து வந்து அதான் அது எது? என்னடி? ஒரு டியும் இல்லை. யார் அவ? அதான் தென்றல். தென்றல்? ஏண்டி கத்துற? தென்றலா? அவ எப்படி? அச்சு எங்கேயும் ரொமான்ஸ் இல்லையாடா? ஹாஸ்பிட்டல் டே. பேட் ஃபெலோஸ். ஹலோ அத்தை வராங்க. ஏமா கயல் ஒண்ணுதான். அத்தை வராங்க. அர்ஜுன் எப்படா இருக்க? பரவாயில்ல அத்தை. உடம்பு பரவாயில்லையாமா? தலை ரொம்ப பெயின் இருக்கா? இல்லை அங்கிள், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பரவாயில்ல அங்கிள். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதானே? 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஓகே? ஓகே தா. என்னடா திருத்தன் முடிச்சுட்டாங்க நினைக்கிறேன். பாத்தியா டேடி ஜீவியும் சந்தியாவும் எல்லாம் சொன்னாங்க நம்ம தென்றல் பக்கத்துக்கு போகணும். நீ கையில் பார்த்துட்டுல? பார்த்துச்சு டேடி போகலாம். என்ன லுக்கு ஒன்றும் சரியில்லையே, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ரவி சொல்லுமா. பசங்க எல்லாத்துக்கும் அடுத்த முகூர்த்தத்திலே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. எனக்கு என்னமோ இதுக்கு மேலே தள்ளி போட்டு சரியா படல. உங்கள் அம்மா கிட்டலாம் பேசுங்க, பேசி முடிவு பண்ணி சொல்லுங்கள். நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்த முகூர்த்தத்திலே பசங்க எல்லாத்துக்கும் மேரேஜ் பண்ணுறோம். மம்மி கையில் பார்த்தாச்சா? பேசிட்டியா? பேசி கொடுக்க வேண்டியதா கொடுத்தாச்சு. கொடுக்க வேண்டியதா? இப்போ ரொம்ப முக்கியம். கயல் டேக் கேர். வெளில போக வேண்டிய வேலை இருக்கு. அப்புறமா தான் வந்து பார்க்குறேன். சரிங்க தா. நான் அச்சோ கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே தா. ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. சரிங்க தா. சார் போகலாமா? போகலாம் மம்மி. சக்தி பார்த்துக்கோ. ஓகே தா.